அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் அழகான மற்றும் அதிர்ஷ்டம் நிறைந்த நட்சத்திரமாக கருதப்படும் ரோகிணி நட்சத்திரத்தைப் பற்றி மிக விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்கப் போகிறோம். 27 நட்சத்திரங்களின் வரிசையில் 4வது நட்சத்திரமான ரோகிணி சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு உன்னத நட்சத்திரம். இந்த காணொளியில் நாம் ரோகிணி நட்சத்திரத்தின் பொதுவான குணங்கள், அதன் 4 பாதங்களின் ரகசியங்கள், புராண பின்னணி மற்றும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக அலசப்போகிறோம். முதலில் ரோகிணி நட்சத்திரத்தின் வானியல் மற்றும் ஜோதிட அமைப்பை பார்ப்போம். இது ரிஷப ராசியில் 10 டிகிரி முதல் 23 டிகிரி 20 நிமிடங்கள் வரை பரவியுள்ளது. இதன் அதிபதி சந்திரன். ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன். எனவே ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களின் ஆதிக்கமும் கலந்திருக்கிறது. சந்திரன் இந்த நட்சத்திரத்தில்தான் உச்சம் பெறுகிறார். அதாவது சந்திரன் தனது முழு பலத்தையும் பொலிவையும் அடையும் இடம் இதுவே. ரோகிணி என்ற சொல்லுக்கு சிவப்பானவள் அல்லது வளர்ச்சியடைபவள் என்று பொருள். வானத்தில் இது பிரகாசமான சிவப்பு நிறத்தில் தோன்றும் அல்டெபரான் என்ற நட்சத்திரத்தை குறிக்கிறது. ரோகிணி நட்சத்திரத்தின் சின்னம் மாட்டு வண்டி அல்லது தேர். இது எதை குறிக்கிறது தெரியுமா? வண்டி என்பது சரக்குகளை சுமந்து செல்வது, வணிகம், வளர்ச்சி மற்றும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு முன்னேறுவதை குறிக்கிறது. இது பூமியின் வளத்தையும் விவசாயத்தையும் மனித நாகரிகத்தின் வளர்ச்சியையும் பிரதிபலிக்கிறது. இதன் அதிதேவதை பிரம்மன். படைப்பு கடவுளான பிரம்மன் இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருப்பதால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் இயல்பாகவே புதிய விஷயங்களை உருவாக்கும் ஆற்றல், படைப்பாற்றல் மற்றும் கலைத்திறன் அதிகமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தின் புராண கதை புராணங்களின்படி சந்திரன் தட்சனின் 27 மகள்களையும் 27 நட்சத்திரங்கள் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் சந்திரன் தனது அனைத்து மனைவிகளிடமும் சமமாக அன்பை செலுத்தாமல் ரோகிணியிடம் மட்டும் அதீத அன்பு கொண்டிருந்தார். அவளுடைய அழகு மற்றும் குணத்தால் கவரப்பட்டு எப்போதும் அவளுடனேயே இருந்தார். இதனால் மற்ற 26 சகோதரிகளும் கோபமடைந்து தட்சனிடம் முறையிட்டனர். இதனால் சந்திரன் தேய்ந்து போகும்படி தட்சன் சாபமிட்டார். பின்னர் சிவபெருமானின் அருளால் அந்த சாபம் நீக்கப்பட்டு சந்திரன் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறையாக மாறினார் என்று கூறப்படுகிறது. இந்த கதை ரோகிணி நட்சத்திரத்தின் ஈர்ப்புத் திறனையும் மற்றவர்களை கவரும் காந்த சக்தியையும் விளக்குகிறது. மேலும் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்ததும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில்தான். இது இந்த நட்சத்திரத்திற்கு மிகப்பெரிய ஆன்மீக பெருமையை சேர்க்கிறது. பொதுவான குணாதிசயங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்க்க மிகவும் வசீகரமாகவும் அழகான கண்கள் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். மென்மையான சுபாவம் கொண்டவர்கள். மற்றவர்களிடம் அன்பாகவும் பண்பாகவும் பேசுவதில் வல்லவர்கள். இவர்களுக்கு உணவு மற்றும் கலைகளில் அதிக ஆர்வம் இருக்கும். ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புவார்கள். இவர்களிடம் ஒரு தனித்துவமான காந்த சக்தி இருக்கும். சந்திரன் உச்சம் பெறுவதால் இவர்களுடைய மனநிலை மிகவும் ஆழமானது. ஆனால் சில நேரங்களில் இவர்களது மனது அலைபாயும் தன்மையைக் கொண்டிருக்கும். பொறுமை இவர்களிடம் அதிகமாக இருக்கும். ஆனால் இவர்களுடைய பிடிவாதம் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். 4 பாதங்களின் விரிவான விளக்கம். இப்போது ரோகிணி நட்சத்திரத்தின் 4 பாதங்களைப் பற்றி விரிவாக பார்ப்போம். ஒவ்வொரு பாதமும் ஒரு தனித்துவமான குணத்தை கொடுக்கும். ரோகிணி முதல் பாதம் சிம்ம நவாம்சத்தில் வருகிறது. இதன் அதிபதி சூரியன். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் தைரியமானவர்கள். தலைமை பண்பு கொண்டவர்கள். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் இவர்களிடம் இருக்கும். கலைத்துறையில் சாதிக்க நினைப்பார்கள். இவர்களிடம் கொஞ்சம் அதிகப்படியான தன்னம்பிக்கை அல்லது அகங்காரம் இருக்க வாய்ப்புண்டு. இது கன்னி நவாம்சத்தில் வருகிறது. இதன் அதிபதி புதன். இவர்கள் மிகவும் புத்திசாலிகள் மற்றும் நடைமுறைவாதிகள். எதையும் திட்டமிட்டுச் செய்வார்கள். பேச்சுத் திறமையால் காரியங்களை சாதிப்பார்கள். கணக்கு மற்றும் வியாபாரத்தில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும். இவர்கள் மிகவும் நேர்மையானவர்களாக இருக்க விரும்புவார்கள். இது துலாம் நவாம்சத்தில் வருகிறது. இதன் அதிபதி சுக்கிரன். இவர்கள் அதீத கலை ஆர்வம் கொண்டவர்கள். இசை, நடனம், நடிப்பு போன்றவற்றில் ஈடுபாடு இருக்கும். அழகான தோற்றம் மற்றும் மற்றவர்களை எளிதில் கவரும் குணம் இவர்களுக்கு உண்டு. இவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவார்கள் மற்றும் பிறரையும் மகிழ்ச்சியாக வைப்பார்கள். இது கடக நவாம்சத்தில் வருகிறது. இதன் அதிபதி சந்திரன். இங்கு சந்திரன் தன் சொந்த நவாம்சத்தில் இருப்பதால் இவர்கள் மிகவும் உணர்ச்சிவசப்படக்கூடியவர்கள். குடும்பத்தின் மீது அதிக பற்று கொண்டவர்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும். மற்றவர்களுக்கு உதவும் குணம் இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். இவர்களுடைய உள்ளுணர்வு இன்ட்யூஷன் மிகவும் வலுவாக இருக்கும். தொழில் மற்றும் பொருளாதார வாழ்க்கை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு விவசாயம், பால் பண்ணை, உணவுத் தொழில் மற்றும் கலை சார்ந்த துறைகள் மிகவும் ஏற்றவை. இவர்கள் நல்ல பேச்சாளர்களாக இருப்பதால் ஆசிரியர் பணி,
வக்கீல் அல்லது மார்க்கெட்டிங் துறையிலும் ஜொலிப்பார்கள். சுக்கிரனின் ஆதிக்கம் இருப்பதால் ஆடை வடிவமைப்பு, நகை வியாபாரம் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சார்ந்த தொழில்களும் இவர்களுக்கு நல்ல லாபத்தை தரும். இவர்கள் பெரும்பாலும் கடின உழைப்பாளிகள், எனவே படிப்படியாக முன்னேறி பெரிய இடத்தை பிடிப்பார்கள். பொதுவாக இவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். இருப்பினும் சந்திரன் மற்றும் ரிஷப ராசியின் ஆதிக்கத்தால் இவர்களுக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள், கபம், சளி மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே உணவு கட்டுப்பாட்டில் கவனமாக இருக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தினர் மிகவும் அன்பான வாழ்க்கை துணையாக இருப்பார்கள். இவர்கள் தங்கள் குடும்பத்தை பராமரிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவார்கள். இருப்பினும் சந்திரன் மனக்காரகன் என்பதால் சில நேரங்களில் ஏற்படும் சந்தேகங்கள் அல்லது அதீத உணர்ச்சிகளால் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம். மற்றவர்களிடம் அதிக எதிர்பார்ப்பு வைக்காமல் இருந்தால் இவர்களது வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்திற்குரிய மரம் நாவல் மரம். இந்த மரத்தை நட்டு வளர்ப்பது அல்லது அதற்கு நீர் ஊற்றுவது இவர்களுக்கு நல்ல பலனை தரும். இவர்களுடைய அதிதேவதை பிரம்மன் என்பதால் பிரம்மனை வழிபடுவது சிறப்பு. ஆனால் பிரம்மனுக்கு தனிக்கோயில்கள் குறைவு என்பதால் படைப்பின் மூலமான சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடலாம். குறிப்பாக ஸ்ரீகிருஷ்ணரை வழிபடுவது இவர்களுக்கு மன அமைதியையும் வெற்றியையும் தரும். திங்கட்கிழமைகளில் சந்திர தரிசனம் செய்வது மற்றும் வெள்ளை நிற ஆடைகளை அணிவது இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். ரோகிணி நட்சத்திரத்தை பற்றிய இந்த ஆழமான ஆய்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகளைப் பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடலாம். உங்களுடைய நட்சத்திரம் ரோகிணி என்றால் உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக எந்த நட்சத்திரத்தைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.